தமிழர்களுக்கு வணக்கம். சாம்சங் இந்த வருஷம் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்டாக அவங்களோட எம் சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதை அடுத்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் எஸ் சீரிஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோடு நிற்காமல் சாம்சங் அவங்களோட ஏ சீரிஸும் லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A10 A30 A50 இதோட ஸ்பெக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என் பேர் ரூபானா, இது டெக்னிக்கல் சென்னை. சாம்சங் கேலக்ஸி ஏ சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. அதாவது சாம்சங் கேலக்ஸி A10 A30 A50 இது வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஆஃப்லைன் வெர்ஷன் ஆஃப் எம் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எம் சீரீஸ். எம் சீரீஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஆன்லைனில் இருக்கிறதுனால சாம்சங் வந்து ஆஃப்லைனுக்காக இந்த ஏ சீரீஸை லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி ஏ சீரீஸில் வந்து A10 வந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாகவும், A30 வந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாகவும், A50 வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கேட்டகரியாகவும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தா 3மே பிளாஸ்டிக் பாடியில் தான் வருது. கேலக்ஸி A10 மேட் ஃபினிஷ்லையும், A30யும் A50யும் வந்து 3D கிளாசி பிளாஸ்டிக் ஃபினிஷில் வருது. இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தா கேலக்ஸி A10 6.2 இன்ச் HD+ஓட வருது. அதே A50யும் A30யும் வந்து 6.4 இன்ச் ஃபுல் HD+ சூப்பர் அமலட் டிஸ்பிளேயோட வருது. இது ரெண்டுமே 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. கேலக்ஸி A10 வந்து இன்ஃபினிட்டி V டிஸ்பிளேலையும், கேலக்ஸி A30 A50 வந்து இன்ஃபினிட்டி U டிஸ்பிளேலையும் லான்ச் ஆகலாம். கேலக்ஸி ஏ சீரிஸோட கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா A10 வந்து சிங்கிள் ரேர் கேமராவோட வருது, A30 வந்து டுவல் ரேர் கேமராவோட வருது, A50 வந்து ட்ரிபிள் ரேர் கேமராவோட வருது. A10 சிங்கிள் ரேர் கேமரா 13 மெகா பிக்சல் வித் ஃபோக்கல் 1.9, A30 dual rear camera 16 megapixel with focal 1.9 plus 5 megapixel with focal 2.2 ultra wide sensor இதில் இருக்கு. Galaxy A50 triple rear camera 25 megapixel with focal 1.7 plus 5 megapixel with focal 2.2 plus 8 megapixel ultra wide sensor. இதோட ஃப்ரண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா Galaxy A10 வந்து 5 megapixel focal 2.0 aperture, Galaxy A30 வந்து 16 megapixel with focal 1.9 aperture, கேலக்ஸி A50 வந்து 25 மெகா பிக்சல் வித் ஃபோக்கல் 2.0 அபர்ச்சர். அது மட்டும் இல்லை, சாம்சங் அவங்களோட கேலக்ஸி ஏ சீரிஸோட கேமரா ஃபீச்சர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதோட அவுட்புட் எஸ்பெஷலி லோ லைட்டில் பெஸ்ட்டாக தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்ததாக கேலக்ஸி ஏ சீரிஸில் என்னென்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துடலாம். சாம்சங் அவங்களோட கேலக்ஸி ஏ சீரீஸில் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேலக்ஸி A10ல் வந்து எக்ஸினோஸ் 788B ஆக்டோகர் 1.6 GHz, A30ல் வந்து எக்ஸினோஸ் 7904 ஆக்டோகர் 1.8 GHz. இந்த ப்ராசஸர் M20ல் யூஸ் பண்ண அதே ப்ராசஸர். இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணும்போது 636ஓட நம்ம கம்பேர் பண்ணலாம். கேலக்ஸி A50 ப்ராசஸர் வந்து எக்ஸினோஸ் 9610 ஆக்டோகர் 2.3 GHz. ஸோ இந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலாக ஸ்னாப்ட்ராகன் சிப் செட் பார்த்தா 660 நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா 3மே 4000 mAhல தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து A30யும் A50 மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். A10 வந்து நார்மல் சார்ஜிங்கோட தான் வரும். A10ஓட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா 3GB RAM ப்ளஸ் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். A30 வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 3GB RAM ப்ளஸ் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜில். அகெயின் A50யும் 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே டெடிகேட்டட் ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. இதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா A30ல் ரேர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது, A50 வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. அதே A10 வந்து வெறும் ஃபேஸ் அன்லாக் தான் இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா A10 வந்து அப்ராக்சிமேட்டாக 7000 to 8000க்கு லான்ச் ஆகலாம். A30 வந்து என்ட்ரி லெவல் கேட்டகரிங்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக 15000க்கு லான்ச் ஆகலாம். மற்றும் A50 வந்து அப்ராக்சிமேட்டாக 20000க்கு லான்ச் ஆகலாம். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே Android 9 Pieல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஒருவேளை இது Android 9 Pieல லான்ச் ஆச்சுன்னா இது எம் சீரீஸை விட பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா எம் சீரீஸ் வந்து Android Oreoல லான்ச் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது எம் சீரீஸை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி ஏ சீரீஸோட இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சாம்சங் ஏற்கனவே ஆன்லைனில் லான்ச் பண்ண எம் சீரீஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஆஃப்லைனில் ஏ சீரீஸாக லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி எதுவுமே ஸ்பெஷலாக இதில் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது ப்ரிஃபர் பண்ணால் கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி ஏ சீரீஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.